Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பாமகவில் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவருடைய மகன் அன்புமணிக்கு இடையே நடந்து வரும் மோதலால் கட்சி இரண்டாகியுள்ளது. அன்புமணியை கட்சியின் தலைவர் பொறுப்பில் இருந்து விடுவித்து செயல் தலைவராக்கிய ராமதாஸ் பின் கட்சியை விட்டும் நீக்கினார். இந்த சூழலில் விரைவில் டெல்லி செல்ல இருக்கும் ராமதாஸ் அங்கு பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க அப்பாயின்மெண்ட் கேட்டுள்ளதாக தெரிகிறது. அப்போது அன்புமணிக்கு எக்காரணம் கொண்டும் அரசியல் ரீதியில் அங்கீகாரம் அளிக்க வேண்டாம் என ராமதாஸ் கேட்டுக்கொள்ளவிருப்பதாகவும் தகவல் பரவியிருக்கிறது. விரைவில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணி விவகாரத்திற்கு நிரந்தர முடிவெடுக்க ராமதாஸ் திட்டமிட்டுள்ளார் என கட்சியினர் கூறுகின்றனர். நேற்று பாமக உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் விவாதித்துள்ளார். அப்போது கட்சி ரீதியில் அடுத்தடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து அனைவருடைய கருத்துக்களையும் கேட்டுள்ளார். இதுகுறித்து பாமக முக்கிய நிர்வாகி ஒருவர் கூறியதாவது: தன்னை சந்தித்து நடந்தவை அனைத்துக்கும் அன்புமணி வருத்தம் தெரிவித்து பிரச்சினைகளை முடிப்பார் என ராமதாஸ் எதிர்பார்த்தார். ஆனால் சமாதானமாக செல்ல அன்புமணி விரும்பவில்லை. இதனால்தான் அன்புமணியை கட்சியை விட்டு நீக்கும் முடிவுக்கு வந்தார் ராமதாஸ். முதல் கட்டமாக அன்புமணியின் நடைபயணத்தை தடுக்க முயற்சி எடுத்த ராமதாஸ் அடுத்த கட்டமாக தேர்தல் கமிஷன் அன்புமணி தரப்புக்கு அனுப்பிய கடிதத்தை ரத்து செய்ய வைக்க முயன்றார். தொடர்ந்து பிரச்சினையை சட்ட ரீதியில் அணுகவும் முடிவெடுத்துள்ளார். அதே நேரம் தமிழக சட்டசபை தேர்தலுக்கு நாட்கள் நெருங்குவதால் தன் தலைமையில் இயங்கும் பாமகவை திமுக அல்லது அதிமுக கூட்டணியில் இணைக்க ராமதாஸ் விரும்புகிறார். ரகசிய பேச்சுக்களை துவங்கியுள்ள அவர் 30 தொகுதிகளை கொடுக்கும் கூட்டணியில் இணைய முடிவெடுத்து அதற்காக சில நிபந்தனைகளை விதித்துள்ளார். தைலாபுரத்தில் நடந்த கட்சியின் உயர்மட்ட குழு ஆலோசனைக் கூட்டத்தில் இது தொடர்பான விஷயங்கள்தான் விவாதிக்கப்பட்டன என அவர் கூறியுள்ளார்.